இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024. அதுதான் வாவ் சட்ட திருத்த மசோதா 2024. இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் சர்ச்சை உண்டாயிருக்கு. இது முஸ்லீம் மதத்தினரிடையே பெரிய சர்ச்சையை எதிர்ப்பையும் கிளப்பியிருக்கு. அதனால் இது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். சரி, 1995 ஒரு சட்டம் போடப்படுது, வாஃப் சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அது என்ன அப்படின்னு அது எதை பற்றி பேசுது அப்படின்னா, நம்ம இந்துக்கள், ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இந்துக்கள் இருப்போம். இப்போ இந்து மதத்தில் என்ன பண்ணுவோம், கோயில்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சொத்தை வந்து தானமாக கொடுப்போம். சரியா, அதை என்ன பண்ணுவாங்க, அதை அந்த கோயில் பெயரில் இருக்கும், அவங்க அதுக்கு தேவையான பயன்பாட்டை, அந்த கோயிலின் பெயரில் அதுக்கு தேவையான பயன்பாட்டை பண்ணிப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம் மதத்தினருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து சொத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த சொத்துன்றது என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த முஸ்லீம் மதத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நபர்களே கையாண்டுட்டு இருக்காங்க. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, மசூதி கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க, இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்காக மாற்றுவாங்க, இல்லைனா கல்லறை அந்த கிரேவியார்ட் கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அது மாதிரியான பயன்பாட்டில் இருந்துச்சு. அதன் பின்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அது மேலே இருந்த அதிகார வரம்பை இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுதான் இப்போது பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போது 1995 இருக்கிற சட்டத்தை இப்போ மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி என்ன பண்ணியிருக்கு, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இது என்னென்னா, முஸ்லீம் மதத்தினர் அவங்களோட நிலங்களையும் அந்த மதம் சார்ந்த அந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா கையாண்டுட்டு வராங்க. அதையும் மாற்றுறதுக்கான, அந்த அதிகாரத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ 2024 எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திருத்த மசோதா என்ன பண்ணுதுன்னா, அந்த முஸ்லீம் மதத்தினரோட அதிகாரத்தை வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து தட்டி பறிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவங்க வைக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் இந்த பேசிக்கான விஷயம். இப்போ வாஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, வாஃப் சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the land and buildings dedicated to the charitable purpose in the name of God. கடவுளின் பெயரில், அதாவது முஸ்லீம் மதத்தினரோட தன்னோட கடவுளின் பெயரில் என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டுக்கு, சேரிட்டபிளுக்கு என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சுருவாங்க. சரியா, அப்போ எழுதி வச்சதை என்ன பண்ணுவாங்க, இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கோ இல்லைனா கல்லறை கட்டுறதுக்கோ, கிரேவியார்ட்ஸோ இல்லை மசூதி கட்டுறதுக்கோ, இல்லைனா அவங்களோட இருப்பிடம், சில பேர் இருப்பாங்கல்ல அந்த மசூதியை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்களுக்கான இருப்பிடம் கட்டுறதுக்கோ இதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வாஃப் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ண முடியாதுன்னா விற்கவும் முடியாது, டிரான்ஸ்ஃபரும் பெயர் மாற்றமும் செய்ய முடியாது. அது முழுக்க என்ன பண்ணுன்னா அந்த சமூகத்தின் பெயரில் தான் என்ன பண்ணுவோம், இட்ஸ் கெப்ட் அண்டர் த கம்யூனிட்டி, அந்த சமூகத்தின் பெயரில் தான் வைக்கப்படும். இதுதான் என்னது, வாஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வாஃப் போர்டு அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 1954 ஆரம்பிக்கப்படுது. அப்போ வந்து வாஃப் போர்டு ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்போ இந்த வாஃப் சட்டம் எதை வலியுறுத்துது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கங்கள்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாஃப் போர்டுன்னு ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்கன்னா, இட்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ், பரிந்துரைக்கப்பட்ட நபர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட வேலை என்ன, இந்த சொத்துக்களை கையாளுறதா என்னது அவங்களோட வேலை. இதுதான் வந்து வாஃப் போர்டு 1954 உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கத்திலையும் வாஃப் போர்டு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணுது, வாஃப் போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. சரியா, வாஃப் கவுன்சில் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன 1964 சென்ட்ரல் வாஃப் கவுன்சில் அப்படின்னு ஒரு ஆணையம் வந்து என்ன பண்ணுது, உருவாக்கப்படுது. இந்த கவுன்சில் இது யார் அடியில் செயல்படுது, யாருக்கு கீழே செயல்படுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அஃபேர், சிறுபான்மை அமைச்சரவைக்கு கீழே என்ன பண்ணுது இந்த வாஃப் கவுன்சில் செயல்படுது. இவங்களோட முக்கிய வேலை என்ன, இந்த வாஃப் ப்ராப்பர்ட்டியில் ஏற்படுற பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணுறது, கையாளுறது, இவங்களுக்கான கருத்துக்களை வழங்குறது, சப்போர்ட் கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது, இந்த சொத்துக்களை எப்படி என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் முறைப்படுத்தலாம் அப்படின்றது தான் இவங்களோட அதிகார வரம்பு. சரியா, இதுதான் வந்து பேசிக்காக வாஃப் ப்ராப்பர்ட்டி, வாஃப் போர்டு, வாஃப் கவுன்சில் அப்படின்றது. இந்த அமைப்பு, இந்த கவுன்சில் அப்படின்றது, இந்த ஆணையம் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். சரி, 2024 இது ஏன் பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு, இது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டா, இட் இன்க்ரீசஸ் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த வாஃப் போர்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாஃப் போர்டுன்னு 1954 உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து பரிந்துரைக்கப்பட்ட நபர்கள். அப்போ முஸ்லீம் மதத்தை சார்ந்தவரே என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் அதில் வந்து தன்னோட அதிகார வரம்பை என்ன பண்ணுறது, அதிகரிக்குது. சரியா, சரி, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன 2024 திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இது வந்து பதிவேற்றம் செய்யிருக்கணும். இந்த வாஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் சமூகத்தினர் அவங்க கம்யூனிட்டிக்கான சொத்துக்கள் இருக்குதோ அது என்ன பண்ணுன்னா, இட் ஷுட் பி a mandatory register. கட்டாயமாக என்ன பண்ணுன்னா, அந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் பதிவேட்டில் என்ன பண்ணியிருக்கணும், பதிவேற்றம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபைனல் சே, கடைசி இறுதியான தீர்வு
இது வந்து வாஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது யாரு சொல்றது தான் இறுதியானது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றது தான் இறுதியானது, மாவட்ட ஆட்சியர் சொல்றது மட்டும்தான் இறுதியானது. அதன் பின்னர் இதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, வாஃப் ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா நீ எங்கே போகலாம்? ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அந்த பிரச்சனை தீர்வுக்காக என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி என்னன்னா வாய்மொழியிலே சொல்லியிருப்பாங்க, இந்த சொத்தை வந்து நான் வந்து கோயில்களுக்கு என் மதத்திற்காக வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாய் சொல்லே சொல்லியிருப்பாங்க. இந்துக்குள்ளே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம மதத்தில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் தாத்தா கோயிலுக்காக கொடுத்துட்டாரு, வாயால் சொன்னதுதான், இல்லை அண்ணனோ தம்பி அதை என்ன பண்ணுவாங்க, வாயால் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஓரலாக என்ன பண்ணுவாங்க, முந்தைய காலத்தில் அவங்கவுங்க வாய் சொல்லே பிரிச்சுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த வாஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 என்ன சொல்லுதுன்னா, ஓரல் டிக்ளரேஷன் நாட் அக்செப்ட், அதாவது எழுத்துப்பூர்வமாக என்ன பண்ணணும், இதை வந்து என் மதத்தோட சமூகத்திற்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த சொத்தை நான் தரேன் அப்படின்றதுக்காக எழுதி தரப்பட்டது மட்டும்தான் இந்த வாஃப் ப்ராப்பர்ட்டியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, மத்திய அரசாங்கத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அப்போ மத்திய அரசாங்கம் நினைச்சா இது என்ன பண்ணணும்னா ஆடிட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணலாம், எந்த நேரத்துலையும் அதை சரி பார்க்கறதுக்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக என்ன சொல்றாங்கன்னா உமன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வாஃப் கவுன்சில் இருக்கு, அப்புறம் வாஃப் போர்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டு இதுலுமே என்ன இருக்கு, அந்த அமைப்பு இருக்கு. அதில் வந்து பெண்களுக்கான உரிமை கொடுப்போம், பெண்களையும் அதில் என்ன பண்ணுவோம், ஒரு உறுப்பினரை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்க்ரீஸ் உமன்ஸ் இன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வாஃப் போர்டு அப்படின்றாங்க. இதுதான் என்னது, இதுதான் மத்திய அரசாங்கம் 2024 கொண்டு வர உள்ள திருத்தங்கள். இன்னும் சட்ட திருத்தமாகல, இது வந்து மசோதா தான், பில்லுனா மசோதா. இது ஒப்புதல் பெறப்பட்டதான் என்னது சட்டமா மாறும். இதுதான் என்னது முஸ்லீம் மதத்தினரிடையே பெரிய சர்ச்சை உண்டாக்கி இருக்கு. இப்போ அவங்க மதத்தினருக்காக வச்சுட்டு கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாங்க, சொத்துக்கள் அவங்களே கையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, இப்போ மத்திய அரசாங்கம், நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தின்படி அது என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பதிவேற்றம் பண்ணியிருக்கணும். மத்திய அரசாங்கம் நினைச்சா எப்போ வேணாலும் என்ன பண்ணுவோம், அதை ஆடிட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. இதுதான் என்னது முஸ்லீம் மதத்தினர்கிட்ட பெரிய சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. தினந்தோறும் நம்ம செய்தித்தாளில் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ. நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போகிறோம், தெள்ள தெளிவாக மாணவர்களுக்கு புரியும் விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.